தீபாவளி பல்க் ஆர்டர்ஸில் என்னெல்லாம் சொதப்புனேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடியே 2 வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் இதை பாருங்கள். தீபாவளிக்கு முன்னாடியே ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு போய் ஸ்டாக் செக் பண்ணுறேன். சாக்லேட் சுத்தமாக ஸ்டாக் இல்லை. தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடி அதுக்காகவே நான் ஷாப்பிங் போயிட்டு வந்தேங்க. பட் அகெயின் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா? நான் எப்பயுமே ஓவர் ஸ்டாக் வைக்க மாட்டேன். அளவாக வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா ஆர்டர்ஸ் நிறையா வரலன்னா அது கண்டிப்பாக எக்ஸ்பைரி ஆகி வேஸ்ட் ஆகிரும். பார்த்தா பேக் டு பேக் ஆர்டர்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் தீபாவளி. அதனால அகெயின் ஷாப்பிங் போகிற மாதிரி இருந்துச்சு 3 நாளைக்குள்ளேயே. சரின்னு மறுபடியும் கடைக்கு போய் சாக்லேட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தால் வரும்போது செம்ம மழை. அதெல்லாம் தாண்டி நான் வீட்டுக்கு வந்துட்டு பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ பார்த்தா எக்ஸும் மைதாவும் லோ ஸ்டாக். அது எப்பயுமே நாங்கள் லோக்கலில் இருக்க ஷாப்பில் தான் வாங்கிப்போம். எங்கள் அம்மா தான் வாங்கிட்டு வருவாங்க எப்பயும். அதை லாஸ்ட் மினிட்ல எங்கள் அம்மாட்ட சொல்லி திட்டு வாங்கி அட்வைஸ் வாங்கி இப்படி தாங்க இந்த தீபாவளி ஆர்டர்ஸே நான் கம்ப்ளீட் பண்ணேன். இதில் எனக்கு கிடைச்ச லெசன் என்னன்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறப்போ லாஸ்ட் மினிட்ல அது இல்லை இது இல்லைன்னு நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்ல முடியாது. உடனே அதை வாங்கவும் முடியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நமக்கு தான் லாஸ். ஸோ நம்மளே முன்னாடி ப்ரிப்பரேஷனோடு இருக்கணும். இல்லைன்னா இப்படி தாங்க கஷ்டப்படணும் என்னைய மாதிரி. நீங்களும் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இந்த லெசன். இன்னொரு பேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸோட இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.